Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக 2 மெத்தடில் வந்து கொத்தமல்லி சாதம் செய்வாங்க. கொத்தமல்லி சாதம் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் அதில் போட்டு ஒன்றா குக் பண்ண வைக்கிறது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிடணும், குக்குடு ரைஸ் அதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி சாதம் வந்து செய்யலாம். இதில் செகண்ட் மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரேவி நம்ம செஞ்சு வைக்கிறது ஒரு 2 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இது ரெண்டையும் வந்து அதில் போடுறோம். க்ரீன் சில்லி வந்து 3 அளவுக்கு எடுத்து போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ஏலக்காய், துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு, கொத்தமல்லி 1 கப் அளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. லீஃப் வந்து ஒன்றும் பாதியமாக பிச்சு அதில் வந்து போட்டுடலாம். லேசாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், நல்லா சட்னி கரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் அதை வந்து போடுறோம். இன்றைக்கி வந்து நிலக்கடலை வந்து எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்க, லேசாக உப்பு மட்டும் போட்டுட்டு வதக்கினோன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதை போடணும். இப்போது கொத்தமல்லியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் குக் ஆகிறதுக்கு விடுங்க. இப்போ வந்து இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 days ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி குக்குடு ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து போடணும். ஒன்றா போட்டோன்னா நம்ம அந்த சாதம் வந்து குழஞ்சிடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இது பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 2 days இல்லைன்னா 3 days கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் இதாகிடாது. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எது வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் விதைய குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா கொத்தமல்லி சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ரைஸ் குக் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். இப்போ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.